தாய்லாந்து இன்டர்நேஷ்னல் நியூமிஸ்மேட்டிக் ஃபேர் ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் ஈவெண்ட் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாய்லாந்து நியூமிஸ்மேட்டிக் அசோசியேஷன் வழங்கும் தாய்லாந்து இன்டர்நேஷ்னல் நியூமிஸ்மேட்டிக் ஃபேர் TINF 2025. இது நடக்கிற தேதி மார்ச் திங்கள் 1 மற்றும் 2 தேதிகள், அதாவது சனி மற்றும் ஞாயிறு தேதிகள். நடக்கக்கூடிய இடம் அப்படின்னா அம்பாசிடர் ஹோட்டல், கன்வென்ஷன் ஹால், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், சுக்கும்வித், 11th ரோட், பேங்காக். பேங்காக் தாய்லாண்டுடைய தலைநகரம். நான் தாய்லாந்து பட்டையா போகும்போது இந்த அம்பாசிடர் ஹோட்டலில் எனக்கு ஒரு நாள் தங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. மிக பிரம்மாண்டமாக நேர்த்தியாக மெயினான இடத்துல இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்கு. சகல வசதிகளுடனும் இங்கே எல்லாம் இருக்குது. இங்கே நீங்கள் கன்வென்ஷன் அட்டன் பண்ணுறவங்க, இந்த ஃபேர் அட்டன் பண்ணுறவங்க இங்கே தங்கிக்கலாம். நல்ல ஒரு 5 ஸ்டார் ஃபீல் உள்ள ஹோட்டல். இதில் நடக்கவிருக்கும் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலாக அவங்க நாணயங்களை எக்ஸிபிட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் பணத்தாள்கள், ஏன்ஷியன் மணி, அந்த செமினார், டீலர்ஸ் மீட்டு, அது இல்லாமல் ஸ்பாட் கிரேடிங் அண்ட் அப்ரைசல்ஸ் அங்கேயே பண்ணி கொடுக்குறாங்க. தாய்லாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்நிய செலாவணின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக டூரிசம். அந்த டூரிசமில் ஒரு பகுதியாக நாணயங்கள், பணத்தால், அஞ்சல் தலையை அவங்களோட நாணயங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்த டெய்லர் மேடு ஐட்டம்ஸ், அதாவது இப்போ ஒரு நாணயங்கள் ஒரு டிஸ்பிளேனா ஒரு A4 ஷீட்டில் வச்சு அதை பற்றியான தரவுகளை அதை ஃபில் பண்ணியிருப்பாங்க. அது விற்பனைக்கு அவங்களே மூலமாக டீலர்ஸ் மூலமாக பண்ணுவாங்க. அவங்களுடைய பேங்க்கு, நியூமிஸ்மேட்டிக் சொசைட்டி, ஃபிலாட்டலிக் பியூரோவே அவங்க மாசாக ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களே சந்தைப்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம போனோன்னா டைரெக்டாக அவங்க ஃபிலாட்டலிக் பியூரோலையோ, பேங்க்லேயோ, நியூமிஸ்மேட்டிக் பியூரோலையோ போய் வாங்கிக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் பல்வேறு டீலர்கள்கிட்ட இருந்தும் அதே ப்ராடக்டை, அங்கீகரிக்கப்பட்ட ப்ராடக்டை, நம்ம கிரேடட் ப்ராடக்டை வாங்கிக்கலாம். அவங்களோட ட்ரெடிஷன் பார்க்க போனீங்கன்னா மெயின்லி புத்திசம் ட்ரெடிஷன். அவங்களுடைய ரேஸ் மங்கோலியன் ரேஸ். நான் மங்கோலியான்ற நாடு கிடையாது. இப்போது சைனா, கொரியா, மங்கோலியா, தாய்லாந்து, லாவோஸ்லேருந்து சிங்கப்பூர் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரே மாதிரியான முக அமைப்பு கொண்டு இருப்பாங்க. அதில் தாய்லாண்டுக்கு ஒரே முகமைப்பு இருந்தாலும் அவங்களோட ட்ரெடிஷன்ஸே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அந்த கருடரோட பாவங்கள் இருக்கும். அந்த பல்வேறு அந்த புத்திஸ்ட் கோயிலில் அவங்களுடைய தாய்லாந்து ட்ரெடிஷன்ஸோட அவங்களோட எல்லாவோட மான்யூமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஈவன் காயின்ஸ், நோட்ஸு, ஸ்டாம்ப்ஸில் இருந்தாலும் சரி, அவங்களுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதில் பல்வேறு வகையான சிவிலைசேஷன்ஸ், அதாவது ஏன்ஷியன், யூரோப்பியன், டச்சு, போர்ச்சுகீஸாக இருக்கட்டும், நம்ம சவுத் இண்டியனாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த ஆஸ்திரேலியன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துடைய தாக்கமும் இந்த தாய்லாண்டில் இருக்கும். இங்கே 2 நாள் கண்காட்சி இல்லாமல் ஒரு 5லேருந்து 7 நாள் தங்கி அங்கே சுற்றுவட்டாரங்களில் பார்க்கக்கூடிய, எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய இடங்கள், சந்தை வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குது. அந்த ஃபிஷ் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், அந்த ஆக்டிவிட்டீஸ் தற்காப்பு கலைகளாக இருக்கட்டும், பல்வேறு மான்யூமெண்ட்ஸாக இருக்கட்டும், எலிஃபெண்ட்ஸு, உலகம் ஃபுல்லாக இருக்கிற எலிஃபெண்ட் லவ்வர்ஸ், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தாய்லாண்டில் அருமையான விருந்து இருக்குது. அதாவது கண்ணுக்கும் அறிவுக்கும் விருந்து. ஸோ இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா கட்டாயமாக நல்ல முறையில் என்ஜாய் பண்ணலாம். நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். எதிர்காலத்துக்கும் சந்தைக்கும், அதாவது மார்க்கெட்டுக்கும் உள்ளாட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க. நன்றி, வணக்கம்.